கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸை பற்றி என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எகைன் வந்துட்டு வீடியோ போடணுன்ற ஆர்வம் வரும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைவி3 ஆட்ஸை பற்றி நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பல்வேறு வீடியோ வந்துச்சு. பட் எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே ஓல்டு வீடியோவாக தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு சில வீடியோ தான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ வந்து சமீப காலமாக எந்த விதமான தகவல் போயிட்டுருக்கோ அந்த மாதிரியான வீடியோவாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு இயரிங் 8ஆம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த விதமான தகவலுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விசாரணைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ விசாரணை போயிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விதமான தகவல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்களுமே வந்துட்டு மைவி3 ஆட்ஸில் நல்ல விதமான தகவல் கிடைக்கணும்னு ரொம்பவுமே ஆர்வமாக தான் இருப்பீங்க. நானுமே வந்துட்டு உங்களை மாதிரி தான் கைஸ் இருக்கேன். நானுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால எப்போ வந்துட்டு நல்ல விதமான தகவல் கிடைக்கும், பாசிட்டிவான தகவல் கிடைக்கும்ன்ற ஆர்வத்தில் தான் நானுமே இருக்கிறேன். ஸோ நல்லதே நினைப்போம். ஸோ க்ரோமில் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். மைவி3 ஆட்ஸை பற்றின தகவல் கிடச்சிச்சு. மைவி3 ஆட்ஸை பற்றின தகவல் வந்து க்ரோமில் எந்த விதமான தகவல் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கைஸ். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்கள் ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி கோயமுத்தூரில் மத்திய குற்றப்பிரிவு மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு EOW போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். யூடியூபில் விளம்பரங்களை பார்த்ததால் பணம் தருவதாக கூறி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM முறையில் இந்த மோசடி நடந்ததாக புகார்கள் உள்ளன. மைவி3 ஆட்ஸை பற்றின கேஸ் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டாங்க. கோயமுத்தூரில் குற்றப்பிரிவில் வந்துட்டு போட்டிருக்காங்க EOW அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார குற்றப்பிரிவில் வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு பதிவு பண்ணி இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கோட முக்கிய விவரம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் மற்றும் நிர்வாகி கோயமுத்தூரை சேர்ந்த சக்தி ஆனந்தன் என்பவரால் இந்த நிறுவனம் இயக்கப்பட்டது. மோசடி முறை: கட்டணம் செலுத்தி உறுப்பினர்கள் சேரும் நபர்கள் குறிப்பிட்ட விளம்பரங்களை பார்த்தால் அதிக பணம் கிடைக்கும் என்று ஆசை காட்டப்பட்டது. ஸோ அடுத்து வந்துட்டு மோசடி முறைன்னு சொல்லிட்டு போட்டாங்க. கட்டணம் செலுத்தி உறுப்பினர்களை சேரும் நபர்களை வந்துட்டு நிறைய விளம்பரம் பார்க்க சொல்லி ஆசை காட்டி இந்த வலையில் வந்து வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கைஸ் மைவி3 ஆட்ஸில் வந்துட்டு கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு க்ரோமில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. சமீப காலமாக வந்துட்டு அப்டேட் போட்டாலே பெருசாக வந்துட்டு அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அப்டேட்டுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி ரீசனுக்காக தான் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கட்சிக்காரங்க போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு போடுறாங்களே தவிர மற்றபடி கேஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படிலாம் வந்துட்டு போட கிடையாது. இப்போ வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என்னென்னா வந்துட்டு எங்கள் பையன் வந்துட்டு டுடே வந்துட்டு ஸ்கூல் போனாங்க கைஸ். இப்போ வந்துட்டு 3ஆவது நாள் ஸ்கூல் போகிறான். ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கூல் சேர்த்தும்போது ரொம்பவுமே ஃபியராக பயமாக இருந்தான். அப்போ வந்துட்டு அங்கே சந்தோஷமாக போனான். எப்படின்னா ஸ்கூல் வரைக்கும் ஹாப்பினஸ்ஸாக போனான், எல்லாமே பண்ணான். கிளாஸ் ரூமில் வந்துட்டு போய் அங்கே விடும்போது அங்கே எல்லா குழந்தைங்களும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. காய்ச்சி மூச்சுன்னு எல்லா குழந்தையுமே அழுவ ஆரம்பிச்சிருச்சு. இவனுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே வந்துட்டு அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு இவனுமே அழுவ ஆரம்பிச்சிட்டான். செகண்ட் டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டே மத்தியானமே போயிட்டு அவனை மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டே பையன் ரொம்ப பயந்துருவான், ஸ்கூலில் யாரையுமே அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால ரொம்ப பயந்துருவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேவோட மத்தியானமே போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆவது நாள் வந்துட்டு சரி அவன் மத்தியானம் அழுகவே இல்லை, அவன் பாட்டு விளையாண்டுட்டு தான் இருந்துக்கிறான் போல், அமைதியாக இருந்துக்கிறான். மொத்தம் கொடுத்த ஃப்ரூட்ஸு கொடுத்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிறான் சொல்கிறத கேட்டுட்டு. செகண்ட் டே வந்துட்டு சரி பையனே அழுவாமல் அமைதியாக தானே இருக்கிறான், காலையில் மட்டும் தான் அழுந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா காலையில் வந்துட்டு பஸ் வச்சு விட்டுட்டு 2ஆவது நாள் அமைதியாக பஸ் வச்சு விட்டு அழுவாமல் ஜாலியாக போனான். ஈவினிங்கு அழுவாமல் ஜாலியாக வந்தான். இப்போ 3ஆவது நாள் இன்றைக்கி காலையில் வந்துட்டு செம்ம அழுந்தாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். மனசே கேட்காம நான் வீட்டுக்கு வந்து ஒரே டிப்ரெஷன் ஆகி என்னடா இந்த குழந்தை இப்படி அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையாக உட்காந்து படுத்துட்டு நான் பாட்டு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கேன். அவன் ஸ்கூலில் பஸ்ஸில் அழுதுட்டு போனது நினச்சி நான் வீட்டில் படுத்து அழுதுட்டு இருந்தேன். ஒரே டிப்ரெஷனாக இருந்துச்சு. அதை நினச்சி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே குழந்தைங்கள ஸ்கூலில் விடும்போது என்ன மாதிரியான மனக்கவலையை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு சரியான டிப்ரெஷனாக இருந்துச்சு.
அப்படியே வந்துட்டு அதை நினச்சி ஆமாம் அம்மா அம்மான்னு கத்தந்தான் நினச்சி அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ பாவம் அந்த பையன் எப்படி அழுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே வந்துட்டு உங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போது அவங்க ரொம்ப அழுகிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் அழுதுருக்கீங்களா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. சரியான டிப்ரெஷனாக இருந்துச்சு கைஸ். எனக்கு கொஞ்சம் எதனா வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரியான மன உளைச்சல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து இத்தனை நாளாக வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 3.5 வருஷம் கூடயே இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் அழுகிறான் அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்குது. நேற்று ஹாப்பினஸ்ஸாக போனான், அப்போ வந்துட்டு கஷ்டமாகவே இல்லை. ஏன்னா பையன் ஹாப்பியாக ஜாலியாக போகிறான், நம்ம ஏடா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமே படல. இன்றைக்கி வந்துட்டு சரியான மன உளைச்சல் ஆயிடுச்சு. அம்மா அம்மான்னு கத்தும் போது என்னடா இந்த பையன் இந்த ஆள் அழுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக போயிடுச்சு. அது பஸ்ஸில் இருக்கவங்க அந்த பையனை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா வந்துட்டு அவன் இறங்கினார் கூட பார்த்துருப்பான். அப்பேற்பட்ட அழுகலும் தான். உங்களுக்குமே இந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். அது எப்படின்னா கூடயே வச்சுட்டு திடீர்னு அமைக்கும் போது அது கஷ்டமாக தானே இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் அது கஷ்டம்தான், அந்த குழந்தைக்கும் அது கஷ்டம்தான். அது பழகிற வரைக்கும் 2 பேர்த்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அம்மாங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், அப்பாங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் அந்த ஃபீலிங் வந்து ரொட்டீன் புதுசாக இருக்குதுன்றனால அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் கைஸ் என்னோடய லைஃப்பும் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, அவனை ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து அவங்களோட தம்பி குட்டி பையன் ஒருத்தங்கனான். அவன் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே சாப்பாடே அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. 9 மணி வரைக்கும் அவனை ஸ்கூல் அனுப்பிச்சி விட்றது எனக்கு வேலையாக இருக்குது. அதனால் இவனை பார்த்துக்காம விட்டு இவனுக்கு வந்துட்டு கூழ் செஞ்சு தானிய கூழ் செஞ்சு இவனுக்கு ஊட்டிட்டு இப்போ வந்துட்டு மாடுக்கு தண்ணி காமிச்சிட்ருக்கேன். மாடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. தண்ணி கூட இப்போ தான் காமிக்கிறேன். அவங்க ஒருத்தனையே பார்த்துட்டுன்ட்டு இத்தனை ஜீவன்களை விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு மாடு தண்ணி காமிச்சிட்ருக்கேன். மாடு தண்ணி குடிக்குது. அடுத்து வந்து மாட்டுக்கு தட்டு எடுத்து போட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் கைஸ் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். கைஸ் ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம் நேற்று. என்ன ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். நல்லா பெருசாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கினோம். நல்லா செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்குமே வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அதில் பாட்டு கேட்டோம். நல்லா தான் இருந்துச்சு ஃபீலு. என்னோடய லைஃப் ரொட்டீன் வந்துட்டு இப்படி தான் கேஷுவலாக போயிட்டுருக்கு. உங்களோட லைஃப் ரொட்டீன் எந்த மாதிரி போகுதுன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கவே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும். 1 by 1 தான் இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். கைஸ் இது மாம்பழம் சீசன் அப்படின்றனால எங்கள் மரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது. அந்த மாம்பழம்லாம் வந்துட்டு பறவைகள் வந்து நல்லா செம்மையாக சாப்பிட்டுட்டு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு லைஃப்பில் எந்த விஷயம்லாம் ரொம்ப ஒர்க் பண்ண பிடிக்குமா, இல்லை கிட்ஸை பார்த்துக்க பிடிக்குமா, இல்லை சமையல் ஒர்க் பிடிக்குமா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. லைஃப் ஒரே டைம் தான் நம்ம வாழ போகிறோம், அடிக்கடிக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலையா நீங்கள் உங்களை மட்டும் ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கோங்க. மற்றவங்க ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம். நம்ம இல்லைன்னா நம்ம மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ண முடியாது யாராலையும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். பாய் காய்ஸ்.